மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்கள். திராவிட சொல்லான மலை என்பது சமற்கிருத மொழியில் மலையே என்று வழங்கப்படுகிறது. பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்துவஜ என்று அழைக்கப்பட்டான். வடமொழியில் மலையே என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளைத்தான் குறிக்கின்றது. தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுகின்றன. மலை குன்று என்ற இரண்டு சொல்லாட்சிகளும் வெளிக்கொணர்கின்ற உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் உறுதி செய்கின்றன. அதே போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றன. திராவிட நிலப்பகுதிகளின் மலை தொடர்பான சொற்கள் சிந்துவெளி பண்பாட்டு நிலப்பகுதிகளில் தற்செயலாக வழங்கப்படவில்லை. அவை காரணம் கருதியே வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களில் முன்னொட்டாகவும் 84 இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர்ச்சொல் ஐகார ஈறு பெறாமல் ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகின்றது. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் ஒரே ஒரு இடப்பெயரில் மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது. மலையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மலை என்பது 15 இடப்பெயர்களில் இடம்பெறுகின்றது. கேரள மாநிலத்தில் 10 மலை விகுதி இடப்பெயர்களானது இடம்பெற்றிருக்கின்றன. நாம் கண்ட மலை, மலா, மலை என்ற சொற்கள் தென்னிந்தியாவினுடைய எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னொட்டாகவோ அல்லது பின்னொட்டாகவோ வருகின்றனவே தவிர தனிச்சொற்களாக அவை வழங்கப்படவில்லை. தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைப்பைத்தான் குறிக்கின்றது. இந்தியாவில் கோட்டை என்று முடியக்கூடிய 248 இடப்பெயர்களும் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன. செயற்கையான காப்பரன்களான கோட்டைகளை கட்டி எழுப்பிய நகர நாகரிகத்தின் பின்னணியில் தோன்றியது அந்த கோட்டை என்ற சொல் என்பதை விட அதற்கும் தொன்மையான மலை சார்ந்த வாழ்வியலின் சூழல் உருப்பெற்றிருக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. கோடு என்ற தமிழ் சொல்லுக்கு மலையுச்சி, சிகரம், மலை என்ற பொருளோடு வல்லரன், கோட்டை என்ற பொருள்களும் இருக்கின்றன. திராவிடர்களின் மலை பெருமிதத்தின் நீட்சியாக விளங்கக்கூடிய இடப்பெயர்கள் வடமேற்கு நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் நெடுமலைகளின் பெயர்களோடு பொருந்தி போகுகின்ற சான்றுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றது. கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம். சங்க இலக்கியம் காட்டுகின்ற பழந்தமிழ் சமூகத்திற்கு கொற்கை, வஞ்சி, தொண்டி ஆகிய பெயர்கள் ஆணிவேர் அடையாளங்கள். சங்ககால தமிழ் மன்னர்களின் குறுநில தலைவர்களின் தலைநகரங்கள், துறைமுகங்கள், போர்க்களங்கள் ஆகியவற்றின் பெயர்களோடு வடமேற்கு பகுதிகளில் உள்ள ஊர் பெயர்கள் பொருந்தி போகின்றன. இவை கடந்த கால வரலாற்றிற்கான அடையாள சின்னங்களாக இருக்கின்றன. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது காவடி சிந்து.
காவடி என்பது தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ஒன்றாக இருக்கின்றது. அதனை சிந்து என்ற இசைப்பாடல்களால் அவற்றோடு இணைத்து பாடுகின்ற பாடல்களை பற்றித்தான் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 62 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. அண்ணாமலை ரெட்டியார் இவர் சென்னிகுளம் என்ற ஊரில் பிறந்தவர். சென்னிகுளம் என்ற ஊரானது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கரிவலம் வந்த நல்லூருக்கு கிழக்கே அமைந்திருக்கின்றது. இவருடைய தந்தை பெயர் சென்னவரெட்டியார், தாயார் பெயர் ஓவு அம்மாள். சென்னவரெட்டியார், ஓவு அம்மாள் ஆகிய இணையருக்கு மகனாக 1861 ஆண்டு பிறந்தவர்தான் அண்ணாமலை ரெட்டியார். எந்த ஆண்டு பிறந்தார்? 1861 ஆண்டு பிறந்தவர். அண்ணாமலை ரெட்டியார் ஊற்றுமலை குறுநிலத் தலைவரின் அவைப்புலவராய் விளங்கியவர். தன்னுடைய 18வது வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநிலத் தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராக விளங்கியவர். எந்த வயதில்? 18 வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநிலத் தலைவராக இருந்திருக்கக்கூடிய இருதயாலய மருதப்ப தேவரினுடைய அரசவை புலவராக விளங்கியவர். இவர் வாழ்ந்த காலம் 30 ஆண்டுகள் மட்டும்தான். 1861 ஆண்டு பிறந்தார். 1891 ஆண்டு மறைந்து விட்டார். 30 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்தார். ஆனால் அந்த 30 ஆண்டுகளுக்குள் ஒப்பற்ற புலமை நலம் கொண்டவராக வாழ்ந்தார். ஈடு இணையற்ற புலமை நலம் கொண்டவராக வாழ்ந்தவர்தான் அண்ணாமலை ரெட்டியார். செகமெச்சிய மதுரக்கவி என்று பாராட்டப்படுகின்றார். செகமெச்சிய மதுரக்கவி என்று பாராட்டப்படுகின்றார் அண்ணாமலை ரெட்டியார். செகமென்றால் உலகம். இந்த உலகமே மெச்சக்கூடிய, இந்த உலகமே போற்றக்கூடிய மதுரக்கவி என்று அவரை பாராட்டுகின்றார்கள். இவரை இயற்றிய நூல்கள் ஊற்றுமலை தனிப்பாடல் திரட்டு, காவடி சிந்து, நவநீத கிருட்டிணன் பிள்ளை தமிழ், வீரை தலபுராணம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணிக்கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களை இவர் இயற்றியிருக்கின்றார். இவருடைய பாடல்களை படித்து அதில் திளைத்திட்ட நலத்தாலேயே பாரதியார் பெருங்கவிஞர் ஆனார் என்றும் சொல்கின்றார்கள். நமக்கு வந்திருக்கக்கூடிய பாடப்பகுதியானது காவடி சிந்து என்ற நூலில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் வளம் என்ற பகுதியிலிருந்து சில பாடல்கள் நமக்கு பாடமாக அமைந்திருக்கின்றது. காவடி சிந்து என்பது முருகப்பெருமானுக்கு அவனுடைய அடியார்கள் காவடி எடுத்துச் செல்லும்போது அவருடைய அன்பர்களால் பாடப்படுகின்ற பாடல்கள்தான் காவடி சிந்து என்பது. இது சிந்தை என்னும் இசைப்பாடல்களால் ஆனது. இதில் 22 இசைப்பாடல்கள் இருக்கின்றன. இந்நூலினுடைய பாட்டுடை தலைவன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கழுகுமலையில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழுகுமலையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டது இந்த பாடலானது. இந்நூலானது எழுந்த வரலாறு ஊற்றுமலை ஜமீன்தாராகிய இருதயாலய மருதப்ப தேவர் கழுகுமலை முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு காவடி எடுத்துச் சென்றார். அப்போது வழியில் பாடும் பொருட்டு இந்நூலானது இயற்றப்பட்டது என்று சொல்கின்றார்கள். காவடி எடுத்துச் செல்லும் அடியவர்களுக்காகவே பாடப்பட்டது என்றும் கூறுகின்றார்கள். இதில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் பொதுவாக
முருகனடியார்களையும் சிறப்பாய் அறிஞர் பெருமக்களையும் பேரின்பக் கடலில் திளைக்கச் செய்யும் இயல்பை உடையவை. சிந்து இசைப்பாட்டு வகையில் ஒன்று. அது பெரும்பாலும் 3 சீர்களை பெற்றிருப்பதனால் பழங்காலத்தில் சிந்து என்று வழங்கப்பட்டது. அதன் பிறகு பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்பனவற்றை கொண்ட கீர்த்தனை போலன்றி அளவுத்து வழங்கும் இசைப்பாடல்களை சிந்து என்று வழங்கினார்கள். காவடி எடுக்கும்போது பாடுவதனால் இது காவடி சிந்து என்று வழங்கப்படுகின்றது. இக்காவடி சிந்து முதன்முதலாய் சென்னிகுளம் அண்ணாமலை ரெட்டியார் என்பவரால் பாடப்பட்டது. இந்நூல் முழுமையும் சொந்தமாய் அமைந்த பாடல்கள் சில. எல்லா பாடல்களிலும் இடையிடையே முடுகு அமைந்திருக்கும். விநாயகர் துதி, முருகன் துதி என்பனவற்றை முதலிலே பெற்று பின் கழுகுமலை வளம், கோவில் வளம், நகர் வளம், வாவி வளம் என்னும் வர்ணனைகளை கொண்டது. அதனை அடுத்து முருகன் துதிகளாய் சில பாடல்களை கொண்டது. முருகனை தலைவனாக கொண்டு நற்றாய், தலைவி, பாங்கி, தலைவன் முதலியோர் கூற்றுகளை உள்ள அகப்பொருள் பாடல்களையும் பெற்றதாக இந்நூலானது அமைந்திருக்கின்றது. இந்நூலில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் வளம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்கள் நமக்கு பாடப்பகுதிகளாக அமைந்திருக்கின்றது. பாடப்பகுதிக்குள் செல்வோமா? நன்றி. காவடி சிந்து. காவடி தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ஒன்று. காவடி என்பது உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகன் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக இருக்கின்றது. காவடியாட்டம் என்பது நம்முடைய தமிழர்களினுடைய பண்பாட்டு கூறுகளில் ஒன்றாக இருக்கின்றது. காவடியாட்டம் குன்றுதோறும் வீற்றிருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் காவடி எடுத்துச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்துவது என்பது வழக்கமாக இருக்கின்றது. காவடி தூக்கிச் செல்பவர்கள் அதனை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களை இயற்றியிருக்கின்றார்கள் பலர். காவடியை சுமந்து கொண்டு வழிநடையாக கால்நடையாக நடந்து செல்லும் பொழுது அதனை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு ஏற்றதாக பல வழிநடை பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றது. அப்படி இயற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல்தான் இன்று நாம் காணக்கூடிய காவடி சிந்து. பாடலினை காண்போமா? கோயில் வளம். சென்னிகுள நகர் வாசன் தமிழ் தேருமண்ணாமலைதாசன். சென்னிகுள நகர் வாசன் தமிழ் தேருமண்ணாமலைதாசன். செப்பும் சகமச்சிய மதுரக்கவி அதனை புய வரையிற்போனை தீரன் அயில் வீரன். சென்னிகுள நகர் வாசன் தமிழ் தேருமண்ணாமலைதாசன். செப்பும் சகமச்சிய மதுரக்கவி அதனை புய வரையிற்போனை தீரன் அயில் வீரன். வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம்பணி நேசன். வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம்பணி நேஸ். உறைவரும் மேதர்கள் காசலபதி கோவில் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே. வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம்பணி நேசன். உறைவரும் மேதர்கள் காசலபதி கோவில் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே. கோபுரத்து தங்கத்தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி. கோபுரத்து தங்கத்தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி. கண்கள் கூச பிரகாசத்தொளி மாசற்று விலாசத்தோடு குள்ளவும் புவி பழவும். கோபுரத்து தங்கத்தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி. கண்கள் கூச பிரகாசத்தொளி மாசற்று விலாசத்தோடு குள்ளவும் புவி பழவும். நூபுரத்து தொனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும். நூபுரத்து தொனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும். அங்கே நுழைவாரிடும் உளவோசிகள் திசை மாசனம் இடியோ என நோக்கும் படி தாக்கும். நூபுரத்து தொனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும். அங்கே நுழைவாரிடும் உளவோசைகள் திசை மாசனம் இடியோ என நோக்கும் படி தாக்கும். சென்னிகுள நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன்.
செப்பும் சகமச்சிய மதுரக்கவி அதனை புய்ய வரையிற்புனை தீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம்பணி நேசன் உரை வருமேதர்கள் காசலபதி கோவில் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே கோபுரத்து தங்கத் தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்தொளி மாசற்று விலாசத்தோடு குழாவும் புவி பலவும் நூபுரத்து தொனி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடும் உளவோசைகள் திசை மாசனும் இடியோ என நோக்கும் படி தாக்கும். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். சென்னி குலநகர் வாசன். சென்னிகுளம். சென்னிகுளம் என்ற நகரில் வாழ்கின்ற வாசன் சென்னிகுளநகர் என்ற நகரில் வாசன் என்றால் வாழ்கின்ற தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். தமிழை தெளிவாக கற்றவனாகிய அண்ணாமலைதாசன் என்ற நான் பாடிய பாடல். செப்பும் செகமெச்சிய மதுரக்கவி. செப்பும் நான் சொல்லுகின்ற, செகம் மெச்சிய, செகம் என்றால் உலகம், நான் சொல்லுகின்ற உலகம் மெச்சிய, உலகமே புகழக்கூடிய, இந்த உலகமே போற்றக்கூடிய மதுரக்கவி. மதுரம் என்றால் இனிமை வாய்ந்த கவியினை, ஒரு பாடலினை. புயவரையிர் புனைதீரன். புயம் தோள். தன்னுடைய மலை போன்ற தோளில், வரை என்றால் மலை, தன்னுடைய மலை போன்ற தோள்களில் சார்த்தி வைத்துக்கூடிய தீரன் அயில் வீரன். காவடி சிந்து என்ற இனிமையான கவிதையினை, உலகமே போற்றக்கூடிய, நான் தொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய இனிய அந்த கவி மாலையை, காவடி சிந்து என்ற மதுரமான இனிமையான கவி மாலையை தன்னுடைய மலை போன்ற அகன்ற தோள்களில் அதனை சார்த்தி கொள்கின்றான் முருகன். எதனை? நான் இயற்றிய இந்த உலகமே போற்றக்கூடிய காவடி சிந்து என்ற பாடலை தன்னுடைய மலை போன்ற தோள்களில் அதனை சார்த்தி கொள்கின்றான். எதனை சார்த்தி கொள்கின்றார்? காவடி சிந்து என்ற பாடலினை. அதுதான் முதல் பாடலினுடைய பொருளானது. சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். சென்னிகுளம் என்ற ஊரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான் செப்பும் செகமெச்சிய மதுரக்கவி அதனை புய வரையிற் புனை தீரன் அயில் வீரன். இந்த உலகமே போற்றக்கூடிய காவடி சிந்து என்ற இனிமையான கவிதை மாலையை தன்னுடைய மலை போன்ற அகன்ற தோள்களில் சார்த்தி வைத்துக் கொள்கின்றான் முருகன். அடுத்து இரண்டாவது, வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம்பணி நேசன். வண்ணமயில் முருகேசன். வண்ணம் என்றால் அழகு. அழகிய மயில் மீது முருகேசன், அழகிய மயில் மீது அமர்ந்திருக்கின்றார் ஈசன்.
குறவள்ளி பதம்பணி நேசன். குறவள்ளி தன்னுடைய மனைவியும் குறவர் குலத்தில் தோன்றியவளுமாகிய வள்ளியினுடைய பதம் அவருடைய பாதங்கள், அவருடைய அடிகளை பணிகின்ற நேசன் அடியவன். தன்னுடைய மனைவியும் குறவர் குலத்தில் தோன்றியவளுமாகிய வள்ளியினுடைய அழகிய பாதங்களை தன்னுடைய அன்பினால் பணிகின்ற அடியவன். உரை வருமே தரு கழுகாசல பதிகோவிலின் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதை. உரை வருமே, இத்தகைய முருகன் அடியார்களுக்கு, அவருடைய அடியார்களுக்கு வரமே, வேண்டுவனவற்றை வரமாக தந்து கழுகாசலம் என்ற நகரில், பதி என்றால் ஊர், கழுகாசலம் என்ற நகரில் ஊரில் கோவிலின் எழுந்தரில் இருக்கின்ற கோவிலினுடைய வளங்களை நான் மறவாதே, நான் மறவாமல் கூறுவேன் சொல்வன் மாதே, அதனை கேட்பாயாக. அழகிய மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஈசன் தன்னுடைய மனைவியும் குறவர் குலத்தில் தோன்றியவளுமாகிய வள்ளியின் அழகிய பாதங்களை தன்னுடைய அன்பினால் பணிகின்ற அடியவன். இத்தகைய முருகன் அவனுடைய அடியார்களுக்காக வேண்டுவனவற்றை வழங்கி கொண்டு கழுகாசலம் என்ற நகரில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த கோவிலினுடைய மேன்மையை பற்றி நான் மறவாமல் கூறுவேன், அதனை நீ கேட்பாயாக என்று சொல்கின்றார். அதுதான் அந்த இரண்டாவது பாடலினுடைய பொருள். புரிந்ததா மலர்களே? அடுத்து மூன்றாவது. கோபுரத்து தங்கத் தூவி தேவர் கோபுரத்துக்கப்பால் மேவி. கோபுரத்து தங்கத் தூவி தேவர் கோபுரத்துக்கப்பால் மேவி. கோபுரம், அந்த கழுகுமலை, கழுகாசலம் என்ற அந்த மலை கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய கோபுரமானது தங்கத்தூவி, அந்த கோபுரத்தினுடைய விமானம், அந்த கோவிலினுடைய கோபுரத்தின் மேல் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விமானமானது தங்கத்தால் செய்யப்பட்டு இருக்கின்றது. அந்த கழுகுமலை கோவிலின் மேலே அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தினுடைய விமானத்தினுடைய சிகரமானது தங்கத்தால் செய்யப்பட்டு இருக்கின்றது. தேவர் கோபுரத்துக்கப்பால் மேவி, அது தேவர்கள், விண்ணுலகில் இருக்கக்கூடிய தேவர்களினுடைய கோவிலின் கோபுர விமான சிகரத்தை கடந்து உயர்ந்திருக்கின்றது. கழுகுமலை கோவிலினுடைய கோபுர விமான சிகரமானது தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கின்றது. அது விண்ணுலகில் இருக்கக்கூடிய தேவர்களினுடைய கோவிலில் கோபுர விமான சிகரத்தை கடந்து அது உயர்ந்திருக்கின்றது. அதனை விடவும் இது உயர்ந்ததாக இருக்கின்றது. கண்கள் கூச பிரகாசத்தொளி மாசற்று விலாசத்தொடு குளவும் புவி பலவும். கண்கள் கூச, கண்கள் கூச, அதனுடைய ஒளியானது, அந்த கோபுரத்திலிருந்து எழுகின்ற ஒளியானது கண்கள் கூசுமளவிற்கு பிரகாசத்தொளி, பிரகாசமாக ஒளி வீசும். மாசற்று, அதனுடைய மாசுபடியாமல், அதை மாசுபடியாமல் கண்கள் கூசும்படியாக அழகோடு பல உலகங்களிலும் அது விளங்கி கொண்டிருக்கும். விலாசம் என்றால் அழகு.
கண்கள் கூச அதனுடைய மாசுபடியாமல் அழகோடு புவி பலவும் பல உலகங்களிலும் அது விளங்கி கொண்டிருக்கும். கழுகுமலை கோவிலினுடைய கோபுர விமான சிகரம் தங்கத்தினால் ஆனது. அது விண்ணுலகில் உள்ள தேவர்களினுடைய கோவில் கோபுர விமான சிகரத்தை கடந்து அது உயர்ந்திருக்கின்றது. அதனுடைய ஒளி மாசுபடியாமல் கண்கள் கூசும்படியான அழகோடு பல உலகங்களிலும் விளங்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றார். இது 3வது பாடலினுடைய பொருள். அடுத்து 4வது, நூபுரத்தொனி வெடிக்கும் பத நுண்ணினை மாதர்கள் நடிக்கும். நூபுரம் என்பது சிலம்பு. அந்த கோவிலில் தங்களுடைய காற்சிலம்பு வெடிக்கும்னா ஒலிக்கும்படி பத நுண்ணிடை மாதர்கள், நுண்ணிடை சிற்றிடை கொண்டிருக்கக்கூடிய மாதர்கள் பெண்கள் நடனமாடுவார்கள். அதனை பார்ப்பவர்களுக்கு நுழைவாரிடு முழவோசை அந்த கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழவினை அடிப்பதனால் எழக்கூடிய பேரொளியானது திசை மாசுனம் 4 திசைகளிலும் சென்று ஒலிக்கின்றது. மாசுனம் அங்கே இருக்கக்கூடிய பாம்புகள் இடியோ என நோக்கும்படி தாக்கும். இது இடி முழக்குமோ என அஞ்சி தலை தூக்கி பார்க்கும்படி அந்த கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழவினை அடிப்பதனால் எழக்கூடிய பேரொளியானது 4 திசைகளிலும் சென்று மோதி ஒலிக்கின்றதாம். அந்த கோவிலில், கழுகாசலம் என்ற கோவிலில் தங்களுடைய காற்சிலம்பு ஒலிக்கும்படி சிற்றிடை கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் நடனம் ஆடுவார்கள். பாம்புகளானது இது இடி முழக்கமோ என அஞ்சி தலை தூக்கி பார்க்கும்படியாக அந்த கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழவினை அடிப்பதனால் எழுகின்ற பேரொளியானது 4 திசைகளிலும் சென்று மோதி ஒளியை உண்டாக்குகின்றது என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. அண்ணாமலை என்னும் அடியவனாகிய நான் சென்னிகுளம் என்ற ஊரில் வாழ்பவன், தமிழை தெளிவாக கற்றவன், உலகம் போற்றும் நான் தொடுத்த என் இனிய கவிமலையை மலை போன்ற தன் தோள்களில் அணிந்தவன், வேலை கையில் கொண்டிருக்கும் வீரம் செறிந்தவன், அழகிய மயில் மீது அமர்ந்திருக்கும் ஈசன், தன் மனைவியும் குறவர் குலத்தில் தோன்றியவளுமாகிய வள்ளியின் அழகிய பாதங்களை பணிகின்ற அடியவன், அடியார்களுக்கு வேண்டியனவற்றை வழங்கி கொண்டு கழுகாசலம் என்ற நகரில் எழுந்தருளியிருக்கின்ற அந்த கோவிலின் மேன்மையை நான் கூறுகின்றேன், நீ கேள். கழுகுமலை கோவிலினுடைய கோபுர விமானம் தங்கத்தினால் ஆனது. விண்ணுலகில் இருக்கக்கூடிய தேவர்களினுடைய கோவில் கோபுரத்தை விடவும் உயர்ந்தது. அதனுடைய ஒளியானது கண்கள் கூசும்படியான அழகோடு பல உலகங்களிலும் விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த கோவிலில் காற்சிலம்புகள் ஒலிக்கும்படி சிற்றடை கொண்ட பெண்கள் நடனமாடுவார்கள். அங்குள்ள பாம்புகள் இது இடி முழக்குமோ என அஞ்சி தலைதூக்கும் பார்க்கும்படி கோவிலில் உள்ள முழவினை அடிப்பதனால் எழுகின்ற பேரொளியானது 4 திசைகளிலும் சென்று மோதி ஒளியை உண்டாக்குகின்றது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. அடுத்த பாடல். சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம். சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் என்னும் சலராசியை வடிவார்பல கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும். சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் என்னும் சலராசியை வடிவார்பல கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும். உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி. உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி. மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதன புயல் சாவும் முழங்கும் மின்னிக் கரங்கும். உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி. மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதன புயல் சாவும் முழங்கும் மின்னிக் கரங்கும். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம்.
அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கணம் மொழிபோதின் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கணம் மொழிபோதின் அமராவதி இமையோர் செவி அடிக்கும் அண்டம் உடைக்கும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி. கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி. கொள்ளும் கனலேறிய மெழுகாய் வருபவர் எவரும் நிகமேதி கணம்பார் இன்பம் பூண்பார். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி. கொள்ளும் கனலேறிய மெழுகாய் வருபவர் எவரும் நிகமேகதி காண்பார் இன்பம் பூண்பார். சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசி வடிவார் பல கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும். உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி. மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் ஊரங்கும் மின்னி கதங்கும். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கணம் மொழிபோதின் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி. கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி. கொள்ளும் கனலேறிய மெழுகாய் வருப யுகமே. கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி. கொள்ளும் கனலேறிய மெழுகாய் வருபவர் இவரும் நிகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார். நன்றி. சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம். சந்நிதியில், அவருடைய சந்நிதி கோவிலில் துஜஸ்தம்பம். துஜஸ்தம்பம் என்பது கொடிமரம். அந்த கோவிலின் முன்னே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிமரமானது. விண்ணில் தாவி வருகின்ற கும்பம். விண்ணில் தாவி வருகின்ற கும்பம். எனும் சலராசியை. சலராசி என்பது கடலில் வாழக்கூடிய மீன் முதலான உயிர்கள். கடலில் வாழுகின்ற மீன் முதலான உயிர்கள். நீரில் வாழுகின்ற அந்த மீன் கூட்டத்தை போன்ற வடிவத்தை கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியை சூரியன் கொடிசூடிய முடிமீதிலே தன்னுடைய தலைக்கு மேல் சுமந்திருப்பதைப் போல நீரில் வாழுகின்ற மீன் கூட்டத்தை போன்ற வடிவத்தை கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியை சூரியன் தன்னுடைய தலைக்கு மேல் சுமந்திருப்பதைப் போல கோவிலினுடைய சந்நிதி முன்னே கொடி பறக்கின்ற அந்த கம்பமும் உயர்ந்தோங்கி காணப்படுகின்றது. நீரில் வாழுகின்ற மீன்கள் கூட்டத்தை போன்ற வடிவத்தை கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியை சூரியன் தன்னுடைய தலைக்கு மேல் சுமந்திருப்பதைப் போல கோவிலினுடைய சந்நிதி முன்னே கொடி பறக்கின்ற கம்பமும் உயர்ந்தோங்கி காணப்படுகின்றது. இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. அடுத்து இரண்டாவது, உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி. உன்னதமாகிய இஞ்சி. உன்னதம் என்றால் சிறந்த, மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடிய இஞ்சி மதில், மிகவும் சிறந்ததாக விளங்கக்கூடிய கழுகுமலை கோவிலினுடைய மதில் சுவர்களானது பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி. பொன்னாட்டையும், அவருடைய பொன்னாட்டு உம்பர் நகர். உம்பர் என்றால் தேவர்கள். தேவர்களினுடைய பொன்னாட்டையும் மீறும் அளவிற்கு மிக உயர்வானது, மிக உயர்ந்து விளங்குகின்றது. அந்த கழுகுமலை கோவிலில் இருக்கக்கூடிய மதில் சுவர்களானது விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்களினுடைய பொன்னாட்டையும் மீறும் அளவிற்கு உயர்ந்து விளங்குவதாக இருக்கின்றது. பெறலால் அதில்
சீதளம். சீதளம் என்றால் குளுமை. சீதளம் என்பது குளுமை, குளிர்ச்சி. அதில் மிகவும் குளிர்ச்சி பொருந்திய புயல் சாளவும். புயல் என்றால் மேகம். மிகவும் குளிர்ச்சி பொருந்திய மழை மேகங்கள். மிகவும் குளிர்ச்சி பொருந்திய மழை மேகங்கள் பலவும் உறங்கும், மின்னிக் கறங்கும். அந்த மதில்களில் தங்குகின்றது. அடிக்கடி மின்னலை மின்னி கறங்கும், சுழலும் இடிமுழக்கத்தை அங்கே ஏற்படுத்துகின்றது. இங்கே கழுகுமலை கோவிலினுடைய மதில் சுவர்களின் மீது. கழுகுமலை கோவிலில் இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்களினுடைய பொன்னாட்டையும் மீறும் அளவிற்கு உயர்ந்து விளங்குகின்றது. அதனால் மிகவும் குளிர்ச்சி பொருந்திய மழை மேகங்கள் பலவும் அந்த மதில்களில் வந்து தங்கியிருக்கின்றன. அடிக்கடி மின்னலை எழுப்பி இடி முழக்கத்தை அவை ஏற்படுத்துகின்றன என்று சொல்கின்றார். இது இரண்டாவது பாடலினுடைய பொருள். புரிந்ததா மன்னர்களே? அடுத்து மூன்றாவது. அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம். அருணகிரி நாவில். அருணகிரியார் எழுதிய திருப்புகழ் பாடல்களை பலமுறை பாடி பழகிய பயிற்சியால் பல அடியார்கணம் மொழிபோதினில் முருகனினுடைய அடியார்கள் பலரும் அந்த பாடல்களை கூட்டமாக பாடுகின்றார்கள். அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் பாடல்களை பலமுறை பாடி பழகிய பயிற்சியினால், பலமுறை பாடி அவர்களுக்கு பயிற்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் முருகனினுடைய அடியார்கள் பலரும் அவருடைய திருப்புகழ் பாடல்களை கூட்டமாக பாடுகின்றார்கள். அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அந்த பாடல்களானது. அமராவதி அந்த திருப்புகழினுடைய முழக்கமானது விண்ணில் இருக்கக்கூடிய அமராவதி என்ற நகரில் வாழுகின்ற தேவர்களினுடைய செவி அடைக்கும், செவிகளை அடைக்குமாறு செய்யும். அண்டம் உடைக்கும், பல உலகங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்டத்தையே உடையும்படி செய்யக்கூடியவை. இது அருணகிரியாரினுடைய திருப்புகழ் பாடலானது. அவர் எழுதிய திருப்புகழ் பாடல்களை பலமுறை பாடி பழகிய அந்த பயிற்சியின் காரணமாக முருகனினுடைய அடியார்கள் பலரும் அவர் எழுதிய திருப்புகழை பாடிக்கொண்டு செல்வார்கள். அந்த திருப்புகழினுடைய முழக்கமானது விண்ணில் இருக்கக்கூடிய அமராவதி என்ற நகரில் வாழுகின்ற தேவர்களினுடைய செவிகளையே அடைக்குமாறு செய்யும். அவர்களுடைய காதுகளை அடைத்து கொள்ளும். பல உலகங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்டத்தையே அது உடைக்கும்படி செய்துவிடும் என்று சொல்கின்றார். இது மூன்றாவது பாடலினுடைய பொருள். அடுத்து கடைசி பாடல். கருணை முருகனை போற்றி தங்க காவணி தோளின் மேல் ஏற்றி. கருணையே உருவான முருகனை போற்றி தங்க காவணி தோளின் மேல் ஏற்றி. தங்களினுடைய தோள் மீது தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்ற காவடியை ஏற்றிக்கொண்டு கொள்ளும் கனல் ஏறிய மெழுகாய். அவர்களுடைய உள்ளமானது கொள்ளும் கனல், அளவுக்கு அதிகமான வெப்பத்தினால் மெழுகாய் உருகக்கூடிய மெழுகினை போல வருபவர் பக்தியால் கரைந்திருக்கும். இகமே கதி காண்பார். இகமே கதி காண்பார். இகமே என்பது இவ்வுலகம். இந்த உலகில் நிலை பெற்று வாழ்வதற்காக, இந்த உலகில் உயர்ந்த நிலை பெற்று இன்பமாக அவர்கள் வாழ்வார்கள்.
அடியார்களினுடைய வாயானது கருணையே உருவான முருகனையே போற்றி பாடும். அவர்கள் தங்கள் தோள் மீது தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்ற காவடியை ஏற்றிக்கொள்வார்கள். அவர்களுடைய உள்ளமானது அளவுக்கதிகமான வெப்பத்தால் உருகக்கூடிய மெழுகினைப் போல பக்தியால் கரைந்திருக்கும். இத்தகைய அடியார்கள் இவ்வுலகில் உயர்ந்த நிலையை பெற்று இன்பமாக வாழ்வார்கள் என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? நீரில் வாழும் மீன் கூட்டத்தை போன்ற வடிவத்தை கொண்ட கும்பராசியை சூரியன் தன் தலைக்கு மேல் சுமந்திருப்பதைப் போல கோவில் சந்நிதி முன்னே கொடிபறக்கும் கம்பமும் உயர்ந்தோங்கி காணப்படும். கழுகுமலை கோவில் மதில்கள் விண்ணிலுள்ள தேவர்களின் பொன்னாட்டையும் மீறும் அளவிற்கு உயர்ந்து விளங்கும். அதனால் மிகவும் குளிர்ச்சி பொருந்திய மலைமேகங்கள் பலவும் அம்மதில்களில் தங்கும். அடிக்கடி மின்னி இடி முழக்கத்தை ஏற்படுத்தும். அருணகிரியார் எழுதிய திருப்புகழ் பாடல்களை பலமுறை பாடி பழகிய பயிற்சியினால் முருகன் அடியார் பலரும் அந்த பாடல்களை கூட்டமாக பாடுவார்கள். அந்த திருப்புகழ் முழக்கமானது விண்ணில் இருக்கக்கூடிய அமராவதி என்னும் நகரில் வாழுகின்ற தேவர்களினுடைய செவிகளையே அடைக்குமாறு செய்யும். பல உலகங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்டத்தையே உடையும்படி செய்துவிடும். அடியார்களின் வாய் கருணையே உருவான முருகனை போற்றி பாடும். அவர்கள் தோள் மீது தங்கத்தை போன்று ஒளிவிடுகின்ற காவடி வீற்றிருக்கும். அவர்களுடைய உள்ளமானது அளவுக்கு அதிகமான வெப்பத்தினால் உருகுகின்ற மெழுகை போல பக்தியால் கரைந்திருக்கும். இத்தகைய அடியார்கள் இவ்வுலகில் உயர்ந்த நிலையை பெற்று இன்பமாய் வாழ்வார்கள். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது காவடி சிந்து என்ற பாடலை பற்றி பார்த்தோம். தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ஒன்று காவடி. உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகன் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக இருக்கின்றது. காவடியை சுமந்து கொண்டு செல்பவர்கள் அதனை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களை இயற்றியிருக்கின்றார்கள். சென்னிகுளம் என்ற நகரில் வாழுகின்ற அண்ணாமலைதாசனாகிய நான் பாடிய உலகம் பொற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான கவிமாலையை தன்னுடைய மலை போன்ற அகன்ற தோளில் சார்த்தி கொள்கிறான் முருகன். அந்த கழுகுமலை தலைவன் முருகனின் கோவில் வளத்தை நான் சொல்கின்றேன். கோவில் கோபுரத்தின் தங்க கலசம் தேவர் உலகை விட உயர்ந்து ஒளி வீசுகிறது. அவ்வொளி உலகங்கள் பலவற்றிலும் கண்கள் கூசும்படி பரவுகிறது. பெண்ணே, கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது. காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகழ் முழக்கமானது அமராவதி பட்டினத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைக்கிறது. கழுகுமலை நகரின் கோட்டை உயரமானது. அதில் மேகங்கள் படுகின்றன. அவற்றிலிருந்து உருவாகும் மின்னல்கள் இருளை கிழிக்கின்றன. தமது நெஞ்சம் நிகழ்ந்துருக தங்கத்தினும் மேலான காவடியை தோளில் தூக்கி கனலில் உருகிய மெழுகன முருகனை நோக்கி வரும் பக்தர்கள் அருளை பெறுவார்கள், இன்பம் அடைவார்கள். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 62 மற்றும் 63. பக்கம் எண் 62 காவடி சிந்து என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 63 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 77. பக்கம் எண் 77 குருவினா. இரண்டாவது குருவினா, காவடி சிந்து என்பது யாது என்ற குருவினா. அதுவும் சிறுவினா, இரண்டாவது சிறுவினா, தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுக்குரிய விடை தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 64 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 64 காவடி சிந்து என்பது யாது?
முருகப்பெருமானுக்கு அவன் அடியார்கள் காவடி எடுத்துச் செல்லும்போது அன்பர்களால் பாடப்படும் பாடல்கள் காவடி சிந்து ஆகும். இவை சிந்தை என்னும் இசைப்பாடல்களால் ஆகியவை ஆகும். காவடி சிந்து என்னும் நூலில் 22 இசைப்பாடல்கள் உள்ளன. அந்த வினாவை எழுதிக் கொள்ளுங்கள். படிப்பது குறுவினாவும் சிறுவினாவும். பக்கம் எண் 65 சிறுவினா. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. பண்பட்ட தமிழர். தமிழர்கள் பண்பட்டவர்கள். கல்வியறிவும் அனுபவ அறிவும் கொண்டவரைத்தாம் பண்பட்டவர் என்பர். கல்வியறிவு. 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுந்த தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களும் சங்க இலக்கியங்களும் தமிழர்களின் கல்வியறிவை கண்கூடாய் காட்டுபவை. அனுபவம் தந்த அரிய முத்துகள். வாழ்க்கை அனுபவத்தில் தெரித்து விழுந்த முத்துகளை யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா, நீர்வழி படுவும் புனைவோள் ஆருயிர் முறைவழி படுவும் முதலியனவாகும். தமிழரின் இருவிழிகள். இத்தகைய உயரிய பண்பாட்டினை கொண்ட தமிழர்கள் இசையையும் இறை உணர்வையும் தம் இருவிழி என போற்றினர். இவ்வுண்மையை வெளிப்படுத்துகின்ற நூல்களே திருவெம்பாவை, திருப்பாவை, திருப்புகழ், காவடி சிந்து முதலான நூல்கள். காவடியின் கருப்பொருள். காவடி தண்டின் இரு பக்கம் உள்ள பலகைகள் கந்தனின் திருவடிகள். அந்த திருவடிகளை தோளில் சுமப்பது பெரும்பேறு என கருதி முருகனடியார் கோவில் நோக்கிச் செல்கின்றனர். நடையும் பத்தியும் சற்றும் விழுவா. வழிநடை களைப்பை களையவும் இதயத்தில் இறையுணர்வு இம்மியளவும் குன்றாதிருக்கவும் முருகனடியார்கள் பாடிய வழிநடை பாடல்களே காவடி சிந்து ஆகும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களில் குறுவினாவை எழுதிக் கொள்ளுங்கள். குறுவினா சிறுவினா இரண்டையும் படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.